சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே பாமாயில் ஏற்றி சென்ற மினி லாரி டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். அதாவது சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே எண்ணெய் ஏற்றி வந்த ஒரு மினி லாரி ஒன்று டயர் வெடித்ததின் காரணமாக நடு ரோட்டில் அது கவிழ்ந்தது. குறிப்பாக சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது மினி டெம்போ லாரி மூலமாக இன்று காலை சேலத்தில் இருந்து பாமாயில் டின்னுகளை ஏற்றிக்கொண்டு மேச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மேச்சேரி அருகே புறாக்கூண்டு என்ற இடத்தில் மினி டெம்போ வாகனத்தின் இந்த டயர் திடீரென வெடித்தது. இதன் காரணமாக நடு ரோட்டிலேயே அந்த வேனானது கவிழ்ந்து வேனில் இருந்த எண்ணெய் டின்கள் எல்லாம் சாலையில் கிடந்தன. இந்த நிலையில் தான் மேட்டூரில் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு பங்கேற்பதற்காக வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக அந்த காரை அந்த விபத்து நடந்த இடத்தில் நிறுத்தி அந்த விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டார். பின்னர் உடனடியாக அங்கு விபத்து ஏற்பட்ட அந்த இவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்குமாறு அவர்களை ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவர்களை அனுப்பி வைத்தார். இதனைத் தொடர்ந்து எண்ணெய் அங்காங்கே சாலையில் கொட்டி கிடந்தன. அந்த எண்ணெய் கொட்டி கிடந்த எண்ணெயை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இந்த நிலையில் தான் அதாவது மினி வேன் ஒன்று டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்தது. அந்த கவிழ்ந்த நிலையில் எண்ணெய் டின்கள் ஏராளமான அளவில் சாலையில் அங்காங்கே சிதறி கிடந்தன. உடனடியாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தனது காரை நிறுத்தி அந்த பாதிப்படைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்குமாறும் அவரிடம் ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த எண்ணெய் டின்களை உடனடியாக ஏற்றி அந்த பகுதியில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் தான் தற்போது உடனடியாக அந்த சாலை சீரமைக்கப்பட்டு தற்போது போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.